Question number 26. MC Setalwad, B.N. Rao. Swaraj Party. Correct? D. Servants of India Society. Servants of India Society. Servants of India Society. Swaraj Party C.R. Das அவரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இவங்களுக்கும் மெட்ராஸ்க்கும் கன்ஃபார்ம் லிங்க் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. இந்தியன் நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்றது சுரேந்திரநாத் பானர்ஜி இருக்கா இல்லைங்களா, அவரால் வந்து இந்த மான்டாக் ஷெல்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸை அப்போஸ் பண்ணதில் மனஸ்தாபங்கள் வந்துடும் சுரேந்திரநாத் பானர்ஜிக்கும் இன்னும் ஒரு சில மாடரேட்ஸ்க்கும். அப்போது ஸ்டார்ட் பண்ண ஒரு பார்ட்டி தான் வந்து நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்றது. டி. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி. Constructive program, its meaning and place. 27. Constructive program. காந்தினால் எழுதப்பட்டிருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ். இந்த ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா ஸ்வராஜ் பார்ட்டி அந்த டைம் பீரியடில். ஸோ அப்போது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராமோட பெனிஃபிட்ஸ் பற்றி பேசியிருப்பார். மகாத்மா காந்தியால் எழுதப்பட்டது தான் அது. நெக்ஸ்ட் கார் 19. ஜீன் தெரப்பிங்களா இஸ் வேர். நெக்ஸ்ட் கார் 19 ஜீன் தெரப்பி. இந்த கார் டி செல் தெரப்பி இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் கார் 19 அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கார் டி செல் தெரப்பி அப்படின்ட்டு கேன்சர் ஹேண்டில் பண்ணுறதுக்காக. கார் டி செல் கிமெரிக் ஆன்டிஜன் ரிசெப்டார் டி செல்ஸ். ஸோ ஒரு சில பிளட் பேஸ்ட் கேன்சர், லுக்கேமியா, அந்த மாதிரியான கேன்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேன்சர் டியூமர் செல்ஸில் வந்து CD19 அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். CD19 அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் செல்ஸை வந்து பக்கத்திலே விடாது. ஸோ நம்ம இம்யூன் செல்ஸ் போனால் தான் வந்து அந்த டியூமர் செல்ஸை அட்டாக் பண்ணி நம்ம வந்து ரிசால்வ் பண்ணுவோம், அந்த டியூமர் செல்ஸை வந்து கேன்சல் பண்ண முடியும். பட் அந்த CD19ன்ற ப்ரோட்டீன் வந்து இட் வில் நாட் லெட் ஆர் டி செல்ஸ் டு ரீச் தேர். அது ஒரு பேரியர் மாதிரி வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அந்த இஷ்யூ இருக்கோ அவங்களோட பிளட்டை எடுத்து அதை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க, ஜீன் எடிட்டிங் மூலிமா மாடிஃபை பண்ணுவாங்க. மாடிஃபை பண்ணி வந்து லைக் இப்படி தான் ஒரு டி செல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஆண்டனா மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. லைக் ஒரு 7 to 10 days இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா இந்த CD19 இப்படி இருக்கும், இதில் அப்படியே போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ண வச்சிடும். ஸோ இது வந்து நம்மளோட டி செல் தான், பட் இட் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். இது வந்து CD19 இந்த ப்ரோட்டீன்ஸு இதுதான் வந்து பேரியராக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பால் ஷேப் கிட்டத்தட்ட ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்குது அப்படின்னும் போது வந்து இட் கேன் ஈஸிலி கெட் அட்டாச். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டி செல்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் கார் 19 வந்து இந்தியாவில் எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கு. கார் டி செல் தெரப்பி. குர்தீப் சிங். கோமகத்து மாரு இன்சிடென்ட். Question number 30 Antarctic krill. Question Antarctic krill arthropods. ஒரு ஸ்ட்ரிம்ப் லைக் ஒரு க்ரஸ்டேஷியன் சொல்லுவாங்க இல்லைங்களா, க்ரஸ்டேஷியன்ஸ், shrimp like animal, arthropod. Allahabad made the emergence headquarters by Lord Canning. Lord Canning. Question number 32. ஆளுங்களா ஐஎன்சி பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா? லைக் 24 எலெக்ஷன்ஸ், இந்த 22-24 எலெக்ஷன்ஸ், அதாவது
நோ சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு பிரிஞ்சு காங்கிரஸில் இருக்க முக்கால்வாசி ஆளுங்க நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அங்கேருந்து பிரிஞ்சு தான் சிஆர் தாஸ் வெளியே வந்து மோத்திலால் நேருவும் அவரும் ஸ்வராஜ் பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்வராஜ் பார்ட்டி அண்ட் முஸ்லீம் லீக் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸ்வராஜ் பார்ட்டியோட இது அதோட அச்சீவ்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தல்பாய் பட்டேலை வந்து 25ல் ஸ்பீக்கராக எலெக்ட் பண்ணது அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ 2 பேர் மட்டும் தான் வந்து பண்ணுறாங்க. காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை 1 and 2. Lahore conspiracy case. Basically, the Lathi charge on Lala Lajpat Rai and the assassination of J.P. Saunders. அதுதான் வந்து லாகூர் கான்ஸ்பிரசி கேஸு. அதுக்காக தான் வந்து they will be sentenced to death. காக்கோரி 1925 நடக்கிறது. கான்பூர் கேஸுன்றது வந்து 4ல் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்த ஒரு விஷயம். கான்பூர் போல்ஷெவிக் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்த ஒரு கான்ஸ்பிரசி. அண்ட் அலிப்பூர்ன்றது வந்து ஏர்லியராக 1908 1907 அந்த டைம் பீரியட் நடக்கக்கூடிய ஒரு பாம்பிங் கேஸ். பரஃபுல்லா சக்கி, குதியராம் போஸ். 34 வெல்லூர் ரிவால்ட். Velur revolt, both ill treatment of soldiers and religious practices-க்கான harm. இப்போ வந்து ஜார்ஜ் பார்லோ வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இருப்பார். கவர்னர் ஆஃப் மெட்ராஸாக வந்து பென்டிக்ட் வந்து இருந்திருப்பார், வில்லியம் பென்டிக்ட். ங்களா 33 மிஸ் பண்ணிட்டீங்களா? லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் பி. லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ், அசாசினேஷன், அதான் மர்டர் ஆஃப் சாண்டர்ஸ், அதுக்காக பண்ணப்பட்ட கேஸ். 35 பிங்களா? எஸ். ரெகுலேட்டிங் ஆக்டில் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. In 33 ரெகுலேட்டிங் தேர்ட் லிஸ்ட் 2ல் தேர்ட் இது வந்து கரெக்டுங்களா? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து 1833 ஆக்ட். மேபி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் நாங்கள் வந்திருக்கணும். மற்றபடி அந்த ஒரு டைப்போ மட்டும் இருக்குது. லைக் கவர்னர் ஆஃப் பெங்காலை 73 ஆக்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக வந்து மாற்றிருக்கோம். பிரிங்கிங் ஆல் அதர் ப்ராவின்சஸ் அண்டர் தி டொமினியன் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். மெட்ராஸையும் பாம்பேயும் அவங்களுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அந்த கரெக்ஷன் மட்டும். இந்தியாவில் அங்கே வந்து பெங்காலில் இருக்கணும். பிள்ளைங்க பெங்கால் தான் இருக்குங்களா? இந்தியான்னு இருக்குங்களா? பெங்காலில் இருக்குங்களா? இல்லைங்க, கவர்னர் ஆஃப் பெங்காலில் இருந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றிருப்பாங்க. உங்கள் வருஷனில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு கொடுத்துருக்குங்களா? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிடையாது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். பி. காடம்பினி கங்குலி. சிங்களா? போத் 1 and 2. கல்கட்டா டாக்டர் அவங்க 1889 அந்த செஷனில் வந்து பேசியிருப்பாங்க. 1889 செஷன், தாதாபாய் நாரோஜி. both 1 and 2, option C, both 1 and 2. 37 தேபாகா. 2/3 வேணும் தேபாகா. 2 பாகங்கள் எங்களுக்கு வேணும், 2 பாகங்கள் வேணும் அப்படின்னு கேட்டு சண்டை போட்டிருப்பாங்க. அதுதான் தேபாகா மூமெண்ட் அப்படின்றது. இனிஷியலி 1/2 மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் they are now demanding for 66%. புத்தோ பகட். அது இந்த சாப்டரே கொஞ்சம் கடுப்பு தான் இல்லைங்களா?
பீப்புள்ஸ் ரெசிஸ்டன்ஸ், சிவில் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே. புத்தோ பாக்குறது கோல்ட் ரிபெலியன். கோல்ட் ரிபெலியன் லைக் பிரிட்டனோட ரெவென்யூ செட்டில்மெண்ட் அங்கே வந்து எடுத்துகிட்டு போனது, ஆல் தீஸ் மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்தது இந்த ஒரு ஜென்ரலிஸ்டிக் இஷ்யூஸ்னால தான் வந்து. லைக் ஜென்ரலாக ட்ரைபல்ஸ் யூஸ் டு ஃபேஸ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். அதில் பர்டிகுலரிஸ்டிக்காக வந்து ஒரு சில ரிபெலியன்ஸ்க்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோண்ட் அந்த கம்யூனிட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் சாக்ரிஃபைஸை தடுத்தது. மாரியா சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்கும் அவங்களுக்கு. இந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸை வந்து பண்ணுவாங்க, அதை தடுத்தது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். பட் இதெல்லாமே ஜென்ரலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய விஷயம் தான். இங்கே ஜென்ரலிஸ்டிக்காக தான் வந்து இருந்தது. ஸோ எஸ், கோல்ட் ரிபெலியன். 38 புத்தோ பகட் லெட் கோல்ட் ரிபெலியன். யூனிஃபார்ம் சால்ட் டேக்ஸ். யூனிஃபார்ம் சால்ட் டேக்ஸ். லிட்டன். Lytton, Lord Lytton. Lord Lytton, uniform salt tax. Question number 40. சீங்களா சோஷியல் கான்ஃபரன்ஸ் மூவ்மெண்ட் அவர் தான் வந்து ஆரம்பிச்சிருப்பார். அண்ட் அகெயின் பூனா சர்வாஜனிக் சபாவுமே. சோஷியல் கான்ஃபரன்ஸ் மூவ்மெண்ட் யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கோல் எப்படின்னா எல்லாரும் ஒத்து போகிற விஷயத்தை மட்டும் வந்து பேசுவோம், யாரும் டிஃபர் ஆகிற விஷயத்த பேசக்கூடாது அப்படின்றது தான் காங்கிரஸோட மென்டாலிட்டி. ஸோ சோஷியல் ரிஃபார்ம்ஸ் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா விமன் ரிஃபார்ம்ஸ் பேசணும், தலித் ரிஃபார்ம்ஸ் பேசணும். இதெல்லாம் வந்து காங்கிரஸில் நிறைய அப்போசர்ஸ் வந்திருந்தாங்க. இதுக்காக தனியாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் நேஷ்னல் சோஷியல் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது. எம்ஜி ராணடேவால் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. பிஎம் மலபரி. Question number 41. BM Malabari. BM Malabari. BM Malabari, he has a lot of contributions வந்து பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி சைல்ட் லேபர், விமன் சென்ட்ரிக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாரு. ஓ எஸ், இஸ் அ பார்சி. பார்சி பார்த்திங்க அப்படின்னா பார்சியோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்தியாவோட டெவலப்மெண்ட் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. பார்ட்டியோட கான்ட்ரிபியூஷன் தாதாபாய் நாரோஜி எடுத்துக்கோங்க, இவர் பிஎம் மலபாரி எடுத்துக்கோங்க. இனி ப்ரெசென்ட் டேல வந்து எக்கச்சக்கமான இண்டிவிஜுவல்ஸ் வந்திருக்காங்க பார்சி கம்யூனிட்டியிலேருந்து வந்து இங்கே இது பண்ணுறதுல. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ்லாம் வந்து பிஎம் மலபாரி அப்படின்ட்டு லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்தியன் ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு ஒரு ஜேர்னல் ஒன்று வந்து ஆரம்பிச்சிருப்பார். மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் would have been done. அண்ட் பர்டிகுலர்லி இந்த ருக்மா பாய் கேஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே வந்து இருக்குது ருக்மா பாய் கேஸுக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் கேஸ் அப்படின்னா ஒரு சைல்டு மேரேஜ் பண்ணப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல், ஒரு விமன், அவங்க தான் வந்து ருக்மா பாய் அப்படின்றவங்க. அகெயின் மேரி பண்ணவரும் வந்து ஒரு சைல்டு தான். பட் தே டிட் நாட் லிவ் டுகெதர், தனித்தனியாக தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இவங்க வந்து படித்து டாக்டரேட்லாம் வந்து லைக் டாக்டர்லாம் வந்து ஆகிடுறாங்க. டாக்டரேட் கிடையாது, டாக்டர்லாம் வந்து ஆகிடுறாங்க. அண்ட் அகெயின் அவங்களோட ருக்மாவையோட அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து லைக் லாட் ஆஃப் வெல்த் வந்து இவங்களை வந்து சேருது. பார்சி கம்யூனிட்டி ஆப்வியஸாக வந்து லெகசி வெல்த் இருக்கும், அவங்களோட வெல்த்ஸ் எல்லாமே வந்து ருக்மா பாயை சேருது. ஸோ நவ் அந்த ஹஸ்பண்ட் வந்து இஸ் டேக்கிங் சான்சஸ், இஸ் டேக்கிங் எஃபர்ட்ஸ் டு கெட் பேக் வித் ருக்மா பாய். ஸோ இந்த கேஸில் நான் ஏன் போகணும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. இதுதான் வந்து ருக்மா பாய் கேஸ் அப்படின்ட்டு. இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டு போனீங்களா, ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். ஸோ அந்த கான்செப்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் அப்படின்னா ரெஸ்டிடியூஷன் ஆஃப் ருக்மா பாய் கேஸ், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். புருஷன் கூட தான் வந்து கொண்டாடி இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள். தோற்றுருவாங்க. பட் அகெயின் மறுபடியும் குயினுக்கு வந்து மறுபரிசீலனைக்கு அந்த ரிவ்யூக்கு அனுப்பிட்டு அதுக்கடுத்து வந்து அந்த மேரேஜை டிசால்வ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா, ருக்மா பாய் கேஸ். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், 1 and 2. செகண்ட் சொல்லுங்க. டிங்களா? டிங்களா? எஸ், டி. பாம்பே அசோசியேஷன் வந்து தாதாபாய் நாரோஜி 1852. 76 இந்தியன் அசோசியேஷன், 1876 இந்தியன் அசோசியேஷன். மட்ராஸ் மகாஜன் சபா 1884. இந்தியன் லீக் 1875. One, 4, 3, 2. 1, 4, 3 and 2.
43 home charges. அப்படிங்களா? எஸ், ஹோம் சார்ஜஸ் அப்படின்னா வந்து இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நான் வெளியே பண்ண செலவுகள், இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நான் பண்ணப்பட்ட செலவுகள் தான். அதில் வந்து அதர் வார்ஸை வந்து சண்டை போடுறதுக்கான விஷயம் வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ எஸ், B1 and 2. B1 and 2. Philosophy of the bomb. One of these, பகவதி சரண் ஓரா அப்படின்றவர். பகவதி சரண் ஓரா. உங்களால் இந்த பகத்சிங் அந்த டைம் பீரியட் அந்த சேர்ந்தவங்க. ஜடோனாங் 45, ஜடோனாங் யாராவது? காந்தியன், ஜடோனாங். ஸோ இந்த ஹெராக்கா மூமெண்ட், ராணி கைடின் லோ அப்படின்னு ஒருத்தவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அவங்களோட கசின் ஹெராக்கா, ராணி கைடின் லோ எதுக்கு கேள்விப்பட்டிருப்போம்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் பேஸ்ட் மூமெண்ட் இது. இவங்க வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரிலீஜன்ஸ், நாகா ரிலீஜன் வந்து ஃபாலோ பண்ண முடியல. லாட் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து லைக் உள்ளே வந்துட்டு இருக்காங்க, இன்காஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்காக வந்து ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் ப்ராமினென்ட்டான ஃபிகர், அந்த மூமெண்ட் பேர் என்ன? ஹெராக்கா மூமெண்ட் அப்படின்ட்டு. ஹெராக்கா மூமெண்ட், அதில் ப்ராமினென்ட்டான ஃபிகர் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது ராணி கைடின் லூ தான். பட் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது வந்து இது ஜடோனாங் அப்படின்றவர், கசின் ஆஃப் ராணி கைடின் லூ. சரிங்களா? கசின் ஆஃப் ராணி கைடின் லூ. மணிப்பூர் பேஸ்ட் மூமெண்ட். (46) National Social Conference. ஆல்ரெடி பேசிட்டோம் இல்லைங்களா? பி லைக் சோஷியல் பர்பஸஸ்க்காக வந்து பண்ணல, அதுக்கடுத்து வெளியே வந்து சார் பி, அதுதான் பி. (47) quantum dots. B is quantum dots. B their properties cannot be changed by reducing their size கிடையாது. அதுதான் வந்து குவாண்டம் டாட்ஸோட ஒரு கண்டுபிடிப்பே. நோபல் பிரைஸ் கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னா a particular material where the electrons cannot move. இன்றைக்கி ஒரு பெரிய மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க, பீட் எனி மெட்டீரியல் ஃபார் தட் மேட்டர். அது மெட்டீரியலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3D மெட்டீரியலாக இருக்குது, ஒரு பல்க் மெட்டீரியலாக இருக்குன்னா அங்கே எலக்ட்ரான்ஸ் 3 dimensionலாக வந்து மூவ் ஆகும். ஆல் 3 dimensions எக்ஸ் ஒய் ஜெட்லையுமே வந்து மூவ் ஆக முடியும். இந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்டை வந்து நான் கன்ஃபைன் பண்ணிக்கிட்டே வருவேன், சின்ன சின்னதாக்கிட்டே வந்து வருவேன். இதுதான் வந்து குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கிராஃபீன் பற்றிலாம் படிக்கும்போது கிராஃபீன் இஸ் 2D ஸ்ட்ரக்சர் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த 2Dனா என்னன்னா கன்ஃபைன் பண்ணுறாங்க. 2 டிமென்ஷன்ஸில் மட்டும் தான் அதெல்லாம் மூவ் பண்ண முடியும். 1D கன்ஃபைன்மெண்ட் இருக்குது, ஒரு டிமென்ஷனில் மட்டும் தான் அதெல்லாம் மூவ் பண்ண முடியும். 0D கன்ஃபைன்மெண்ட் இருக்குது, எந்த டிமென்ஷன்லையும் மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த 0D கன்ஃபைன்மெண்ட் அப்படின்றது தான் வந்து குவாண்டம் டாட்ஸ். உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்னால மூவே ஆக முடியாது. அதனால வந்து ஆப்டிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ தீஸ் ஆர் கால்ட் குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ். குவாண்டம் டாட்ஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 10 நானோமீட்டர்ஸ்குள்ளே தான் வந்து இருக்கும். 2லேருந்து 10 நானோமீட்டர்ஸ், அதாவது 10 to 50 ஆட்டம்ஸ். 10 to 50 ஆட்டம்ஸ். நானோமீட்டர்ன்றது வந்து ஒரு மீட்டர் எடுத்து அது பில்லியனால் டிவைட் பண்ணி எடுத்தோம்னா அது ஒரு நானோமீட்டர். 2லேருந்து 10 நானோமீட்டர்ஸ்குள்ளே தான் வந்து குவாண்டம் டாட்ஸ் இருக்கும். எஸ், லாட் ஆஃப் யூசஸ் வந்து இருக்குது. பயாலஜிக்கல் இமேஜிங்கில் யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோவால்டாயிக் செல்ஸில் வந்து யூஸ் பண்ணப்படுது, இந்த டியூமர் செல்ஸை கண்டுபிடிக்கிறதுல. அண்ட் இந்த டிவிஸ்லாம் பார்க்கும்போது வந்து QLED டிவிஸில் பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ டிஸ்பிளே டெக்னாலஜிஸ்லையுமே வந்து குவாண்டம் டாட்ஸ் யூஸ் பண்ணப்படுது. ஒன்லி 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். கன்னிங்ஹாம் சர்க்குலர் ரோலாட் சத்தியகிரகம். வேற சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். சிவில்
டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். பேசிக்காக சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் தட் பேரண்ட்ஸ் வந்து ப்ரூஃப் காமிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ப்ரூஃப் காமிக்கணும். ஸோ தட் சச் தட் மை சன் ஆர் மை டாட்டர் இஸ் நாட் இன்டல்ஜிங் இன் எனி நேஷனலிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து கண்டினியூ பண்ண விடுவாங்க. அதுதான் வந்து கன்னிகம் சர்க்குலர் அப்படின்றது. இதே மாதிரி கார்லைல் சர்க்குலர்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னு பாருங்கள். கார்லைல் சர்க்குலர் நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். நாட் ஸோ ஷியோர். ப்ளீஸ் லுக் இன் டு இட். கார்லைல் சர்க்குலர். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். ராஸ்பிஹாரி போஸ் டோக்கியோவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ராஸ்பிஹாரி போஸ் டோக்கியோவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் இனிஷியலி இந்த ஐஎன்ஏ வந்து இவர் கையில் தான் இவருக்கு அடியில் தான் வந்து இருந்திருக்கும். இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்கு இல்லைங்களா, அது இவருக்கு அடியில் தான் வந்திருக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்து he would be very happy to hand it over to போஸ், சுபாஷ் சந்திர போஸ். Committee on Public Instruction. Question number 50. Committee of Public Instruction. Committee of Public Instruction. போத் இந்த 1813 ஆக்டில் வந்து 1 லட்ச ரூபா வந்து எஜுகேஷனுக்காக தரணுன்றாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு எப்படி தரலாம், யாருக்கு தரலாம், ஆங்கிலசைஸ்ட் எஜுகேஷனா இல்லை ஓரியன்டலிஸ்ட் எஜுகேஷனுக்கு தரலாமா அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி போடுறாங்க, ஹெட்டட் பை மக்யூலே. இந்த மக்யூலேஸ் மினிட்ஸ்னு பேசுகிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இதோட பிரதிபலிக்கலாம். இந்த ரிப்போர்ட்டை தான் வந்து மக்யூலேஸ் மினிட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுவோம். போத் 1 and 2.